ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவோஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, ஒரே ஒரு லவங்கம், பட்டை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 இல்லைன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தக்காளியும் மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசால் பொடி எப்போயுமே சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தனியா பவுடர் அப்படின்னும்போது நமக்கு வீட்டில் அரைச்ச தனியா பவுடர் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைச்சிருப்போம். அதிலிருந்துமே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு மீடியமாக தான் சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அதுவும் கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா நமக்கு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்படிங்கிறனால முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது உங்களுக்கு அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சி அந்த டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போலையாவது நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் உப்பு இதெல்லாமே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒரு கிரேவி டைப்பில் இருந்தால் போதும். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுறது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இது நல்லா ஒன்ஸ் கொதிக்கட்டும். அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும்போது இன்னுமே நமக்கு அந்த தண்ணி மேலே எக்ஸஸாக வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 புதினா இலை இருந்துச்சு அப்படின்னா புதினா இலை சேர்க்கும் போதுமே அந்த டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறனால நான் ஒரு 2 புதினா இலை சேர்த்துக்குவேன். இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறனால நான் புதினா இலை சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 2 இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக்கரை நான் சும்மா வெறும் பிளேட் வச்சு தான் நான் மூடிக்கிறேன். ஏன்னா நம்ம குக்கர் போட்டு விசில் வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்காக நான் ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே நிறையவே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கெட்டித்தன்மைக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் தேங்காய், அது கூட 2 சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மிக்ஸி கப்பை கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு
இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இந்த அளவுக்கு தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனலாக இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ காரமும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வற்றி போயிடும். அதனால் சிம் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு அந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பளபளன்னு இருக்கா பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா பஞ்சு மாதிரி அந்த சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.